வாழ்க்கையில் நாம் காணக்கூடிய மிகப்பெரிய நோக்கங்களில் ஒன்று நமது கனவுகளை துரத்துவது மட்டுமல்ல, மற்றவர்களின் பாதையை ஒளிர செய்வதும் ஆகும். நாம் நேர்மை, ஆர்வம் மற்றும் மீள்தன்மையுடன் வாழும்போது நாம் மற்றவர்களை ஊக்குவிப்பதில்லை, அவர்களும் சவால்களை வென்று தங்கள் கனவுகளை அடைய முடியும் என்று நம்புவதற்கு நாம் அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறோம். நாம் தைரியம், நேர்மை மற்றும் ஆர்வத்துடன் வாழும்போது நாம் நம்மை அறியாமலே மற்றவர்களையும் அதை செய்ய அனுமதிக்கிறோம். மேலும் இது நாம் ஏற்படுத்தும் மிகவும் அர்த்தமுள்ள தாக்கங்களில் ஒன்றாக மாறும். மலாலா யூசுப்பின் உதாரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர் வலிமை மற்றும் மீள்தன்மையின் உலகளாவிய அடையாளமாக மாற பிறக்கவில்லை, ஆனால் அவர் தீவிர ஆபத்தை எதிர்கொண்டு கல்விக்காக நின்ற போது அவரது வாழ்க்கை மில்லியன் கணக்கானவர்களுக்கு ஒரு உத்வேகமாக மாறியது. அவரது செயல்கள் புகழை பெறுவதை பற்றியது அல்ல, அவை எவ்வளவு விலை கொடுத்தாலும் சரியான ஆதரிப்பதை பற்றியது. நோக்கம் எப்போதும் பெரிய சாதனைகளிலிருந்து வருவதில்லை என்பதை மலாலாவின் பயணம் நமக்கு காட்டியது. அது உங்களுக்கு உண்மையாக இருப்பது, நீங்கள் நம்புவதற்கு ஆதாரமாக நிற்க தைரியம் இருப்பது மற்றும் மற்றவர்களையும் அவ்வாறே செய்ய ஊக்குவிப்பதன் மூலம் வருகிறது. நம் சொந்த வாழ்க்கையில் இது போன்ற தீவிர சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் கொள்கை இன்னும் பொருந்தும். நாம் அனைவரும் போராட்டங்கள், பின்னடைவுகள் மற்றும் சந்தேகத்தின் தருணங்களை எதிர்கொள்கிறோம். ஆனால் இந்த சவால்களை நேர்மை, வலிமை மற்றும் விடாமுயற்சியுடன் எதிர்கொள்ள தேர்வு செய்யும் போது நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு நாம் ஒரு முன்மாதிரியாக செல்கிறோம். துன்பங்களை தாண்டி உயரவும், நம் இலக்குகளை அச்சமின்றி துரத்தவும், நாம் யார் என்பதில் உண்மையாக இருக்கவும் முடியும் என்பதை அவர்களுக்கு காட்டுகிறோம். உண்மையாக வாழ்வதன் மூலம் நமது கனவுகளை பின்தொடர்வது, நம் மதிப்புகளை நிலைத்திருப்பது மற்றும் ஒவ்வொரு நாளும் தைரியத்துடன் செயல்படுவது மற்றவர்களை அவர்களின் சொந்த நோக்கத்தை கண்டறிய ஊக்குவிக்க முடியும். நாம் நம் வாழ்க்கையை எவ்வளவு வலிமையாக வாழ்கிறோமோ அவ்வளவு வலிமையாக நம்மை சுற்றியுள்ளவர்களையும் உருவாக்குகிறோம். எனவே உங்கள் நோக்கத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்தால், மற்றவர்கள் மீது நீங்கள் ஏற்படுத்தும் தாக்கத்தை தவிர வேறு எதையும் பார்க்க வேண்டாம். மற்றவர்கள் உங்களை நம்ப வைக்கும் நபராக இருங்கள். நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக, கனவுகள் சாத்தியம் என்பதை நினைவூட்டுவதாக, பயணம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அது எப்போதும் மதிப்புக்குரியது என்பதை நினைவூட்டுவதாக இருங்கள். மற்றவர்களை ஊக்குவிக்க அசாதாரண சூழ்நிலைகளுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கையை நோக்கத்துடனும் தைரியத்துடனும் நேர்மையுடனும் வாழ்வதன் மூலம் தொடங்குங்கள். இந்த வீடியோவில் சொல்லிய கருத்து உங்களுக்குள் ஒரு புரிதலை ஏற்படுத்தி இருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல பல பாசிட்டிவ் செய்திகளை பெற இந்த சேனலில் இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை வளர்ந்து கொண்டே இருங்கள், செழித்துக் கொண்டே இருங்கள், சிறந்தவராக வளர்ந்திருங்கள். விரைவில் மீண்டும்